அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம் முதலிய வேதாந்த சித்தாந்தங்களை பற்றிய பல நூல்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. ரைட்டு. சங்கரரது புத்தி சூட்சுமம் போற்றப்பாலது. ராதாகிருஷ்ணன் அத்வைத வேதாந்தத்தை பற்றி எழுதியிருக்கிறார். பிற பிரமாணங்களை காட்டிலும் அனுபவமே முக்கியம் அல்லவா? அதாவது நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம், நிறைய பிலாசபி, நிறைய பேர் அதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. பல விதமான அறிவுகள் இருக்கிறது, பல பிரமாணங்கள், வெவ்வேறு மெத்தடாலஜி இருக்குது. அப்ப இதெல்லாம் காட்டிலும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. பகவான் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். தன் இருப்பை விளக்க பிற பிரமாணங்கள் எவையும் தேவையில்லை. உன்னோட எக்ஸிஸ்டன்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நிறைய பிரமாணங்கள், பல பிரமாணங்கள் தேவையில்லை. அகந்தையினின் எழும் மனமும் இந்திரியங்களும் அவை அனைத்தும் மூலமாம் தனது இருப்பை விளக்க பயன்படா. அதாவது மனசும் ஈகோவும் இந்திரியங்களும் இவை எதுவுமே உன்னுடைய நேச்சுரல் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய உன்னுடைய இருப்பு உணர்வை உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பயன்படாது, ஹெல்ப் பண்ணாது. ஆத்மாவுக்கு அந்நியமாய் அவற்றுக்கு இருப்பு ஏதும் இல்லை. ஏற்கனவே பார்த்தது போல இதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு மூலம் ஆத்மா இருந்தாதான் இதெல்லாம் இருக்க முடியும். அப்ப ஆத்மா தான் அடிப்படையாக கொண்டு மற்ற அனைத்தும் இருக்கின்றது. ஆத்மாவே வேறு அனைத்தும் எதிர்பாராது தானே தானாய் சுடர்கிறது. ஆத்மா சுயம் பிரகாசம். சுயம் பிரகாசம்னு என்னது? யாரும் அதுக்கு பிரகாசத்தை கொடுக்க தேவையில்லை, தானே பிரகாசமாக இருப்பது. அருட்பெரும் ஜோதின்னு சொல்றோம்ல, அதுதான் சுயம் பிரகாசம். ஆத்மா வேறு எதனையும் எதிர்பாராது. எனக்கு மனசோ புத்தியோ இந்திரியமோ உடம்போ என்னை ஆத்மானா அது தானே சுயம் பிரகாசமாக சுடர்கிறது. அது ஆனந்த ஸ்வரூபம். ஆத்மாவே யாவருக்கும் பிரியமானது. ஆத்மா தான் எல்லாருக்கும் பிரியமானது. எல்லாருக்கும் அதிபிரியமானது எதுன்னா ஆத்மா தான். அதை பற்றிய பிறையாவும் பிரியத்திற்கு உரியவன ஆகின்றன. இது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் எதன் மேல பிரியம் ஜாஸ்தின்னா ஆத்மா மேலதான். அது நமக்கு அது விளக்கனா புரியும். இப்ப நமக்கு அது அவ்வளவு டீட்டெயிலா போக முடியாது. நமக்கு நம்ம மேலதான் பிரியம் ஜாஸ்தி, நம்ம ஆன்மா மேலதான் பிரியம் ஜாஸ்தி. அதுல இருந்துதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பிரியப்படுகிறோம் அப்படிங்கிறார். அதை பற்றியே பிறையாவும் பிரியத்திற்கு உரியவனாகின்றன. நல்லது.